ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தங்கிலீஷ் ஆதி பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி நாம் 10th டேட்டா என்ட்ரியில் ஃபார்மேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் லெசன் நம்பர் 4 அதுதான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். 4.1 இன்ட்ரொடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லெசனில் என்ன விஷயத்தை கவர் பண்ணியிருக்காங்கனாக்கா, உங்களுக்கு ஃபார்மேட்டிங். இப்போ டேட்டா என்ட்ரி கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை டாக்குமெண்ட்டை நீங்கள் டைப் பண்ணும்போது ஒரு ஃபார்மேட் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபார்மேட் என்டர் பண்ணுறது, எடிட்டிங் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, அந்த டாக்குமெண்ட்டில் டெக்ஸ்ட் காப்பி ஆகட்டும், இல்லை ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாம் இந்த லெசனில் படிக்க போகிறோம். இப்போ புல்லட்டடான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறது, இல்லை அதே நம்பர் லிஸ்ட்டாக மாற்றுறது, இல்லை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்பெல்லிங்கோட ஸ்டைல்ஸை மாற்றுறது, ஃபாண்ட்டோட ஸ்டைல்ஸை மாற்றுறது, கிராமர் கரெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது, இதெல்லாமே அந்த நீங்கள் டைப் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட்டுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டாக என்ரிச் பண்ணுறதுக்கு, நல்லபடியாக டாக்குமெண்ட் நீட்டாக இருக்கிறதுக்கு, ஃபார்மேட்டில் இருக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டாக்குமெண்ட்டோட அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபீச்சர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணாக்கா நமக்கு அதிகமாக எதுவும் பண்ண தேவையில்ல, நம்ம வெறும் டைப் பண்ணால் போதும். டெக்ஸ்ட்டை வந்து ஹெட்டிங்கும் டெக்ஸ்ட்டும் டைப் பண்ணால் போதும். மீதி எல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம சிஸ்டமில் வேர்டு 2007 அப்படிங்கிற ஒரு இன்பில்ட்டான விண்டோஸோட சாஃப்ட்வேர் இருக்கும். அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் பண்ணி கொடுத்துருது. இந்த எல்லாத்தோட ஆப்ஷன்ஸும் மேலே சொல்லியிருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டைப் ஃபேஸஸ், அதாவது இதோட பாயிண்ட் சைஸு, கேரக்டர் ஸ்டைல்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. நம்ம கேரக்டர் வந்து போல்டாக வச்சுக்கலாம், இட்டாலிக்காக வச்சுக்கலாம், நார்மலாக வச்சுக்கலாம், சிங்கிள் அண்ட் டபுள் ஸ்பேஸ் கூட நம்ம வச்சுக்கலாம், அண்டர்லைன் போட்டுக்கலாம், அதோட சப்ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்கிரிப்டும் நம்மளால் பண்ணிக்க முடியும். அதோட பேராகிராஃப் ஃபார்மேட்லாம் பார்த்திங்கனாக்கா நல்ல நீட்டாக அலைன்மெண்ட்டோட, ஸ்பேஸோட, ஐடென்டிஃபிகேஷனோட இதெல்லாமே நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அது என்னன்ட்டு இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ரைட், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 4.3 ஒர்க்கிங் வித் டெக்ஸ்ட்டு. அதாவது டெக்ஸ்ட்டுன்னா நீங்கள் டைப் அடிக்கிறது தான் டெக்ஸ்ட்டு. அது கூட எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், அதாவது இந்த வேர்டு 2007 யூஸ் பண்ணும்போது. ஸோ while using word 2007 there are certain concept, menu flow, tips and commands you should learn. This section deals with most common word concept, tips and commands you should know regardless your skills in using word 2007 program. When you open word 2007 the following menu will appear on your monitor. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் வேர்டு 2007 யூஸ் பண்ணும்போது அதில் வந்து ஒரு சில ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதும், அது சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெனு ஃப்ளோ, கான்செப்ட், டிப்ஸு, கமாண்டு இதெல்லாமே நீங்கள் கற்றுப்பீங்க இப்போ சொல்லிக் கொடுக்குற விஷயத்தில். இந்த செக்ஷன் எதில் டீல் பண்ணுதுனாக்கா ஒரு காமனான வேர்டு கான்செப்ட்டு, அதோட டிப்ஸு, அதோட கமெண்ட்ஸு இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த பேராகிராஃபில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் மானிட்டர் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வேர்டு 2007ஓட பிக்சர் வரும். அப்படி பண்ணும்போது அந்த ஸோ இந்த ஃபார்மேட்டை பார்க்கும்போது உங்கள் சிஸ்டமில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த விண்டோ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாக்ஸ் எல்லாம் பாருங்கள், அதில் உங்களுக்கு க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு, அப்புறம் சேவ் பட்டனு, அப்புறம் என்ன ஃபாண்ட் வேணும், என்ன சைஸில் வேணும், போல்டில் வேணுமா, அண்டர்லைனில் வேணுமா, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க டாபிக் போகிறோம். 4.3.1 டைப்பிங் டெஸ்ட். இப்போ ஒரு டெக்ஸ்ட்டு எப்படி வந்து டைப் பண்ணணும் அது போட்டிருக்காங்க. டு என்டர் டெக்ஸ்ட் ஜஸ்ட் ஸ்டார்ட் டைப்பிங் அண்ட் இன் த டெக்ஸ்ட் ஏரியா. ஆஸ் யூ டைப் த டெக்ஸ்ட் will appear where the blinking cursor is located and will move from left to right. Unlike with the typewriter, you need not to press enter key and the end at the end of each line. The characters automatically shifted to next line. Words continues to let your text wrap. Move to next continuous line around until you are ready to start a new paragraph. To break a continuous line,
and move a new paragraph. Press enter key at the end of the paragraph. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஒரு நீங்கள் டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்டரில் டெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அது டைப் அடிக்கும்போது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டு வந்து பிளிங்கிங் கர்சர் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அப்போ அமைஞ்சு வரும்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ண லெஃப்ட்லேருந்து ரைட் சைடுக்கு வந்து அந்த கர்சர் நவுந்து போயிட்டே இருக்கும். நீங்கள் டைப் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதே டைப் ரைட்டிங்கில் பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸ் அடித்து முடித்தா லைன் அடித்து முடித்தாட்டியும் நீங்கள் வந்து இது பண்ணணும், ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் என்டரை. பட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டரில் உங்களுக்கு அந்த மாதிரி தேவை கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைனுக்கு ஷிஃப்ட் ஆகிடும் அந்த கர்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி அந்த வேர்டு வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு டெக்ஸ்ட் அதாவது மூவ் ஆகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக லைனாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அது வந்து உங்களுக்கு ரெடி அண்ட் ஸ்டார்ட் அந்த பேராகிராஃப் நியூ பேராகிராஃப் ஆகிற வரைக்கும் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதோட அந்த உங்களுக்கு நெக்ஸ்ட் பேராகிராஃப் போகணுனாக்கா இல்லாட்டி அந்த லைனை பிரேக் பண்ணணுனாக்கா நீங்கள் ஒரு என்டர் கீ தட்டினா போதும், அது அந்த பேராகிராஃபோட எண்டு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4.3.3 இன்சர்ட்டிங் டெக்ஸ்ட். இப்போ டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுறது பற்றி சொல்கிறாங்க. டு இன்சர்ட் த டெக்ஸ்ட் இன் அன் எக்ஸிஸ்டிங் மோட் ஃபாலோ த ஸ்டெப்ஸ் கிவன் பிலோ. இப்போ எக்ஸிஸ்டிங் மோட்லேயே டெக்ஸ்ட் வேணுனாக்கா இப்போ கொடுத்துருக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு மூவ் த கர்சர் பை யூஸிங் த ஆரோஸ் பட்டன்ஸ் ஆன் த கீ in the positioning the mouse and the clicking the left button where you want to insert the text. The keyboard shortcuts listed below are also helpful when moving through the text of a document. Beginning of the line home, end of the line end. சரி, இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் அடிக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஒரு சென்டென்ஸை ஒரு டெக்ஸ்ட் அடிக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த கர்சரை வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேணுமோ டெக்ஸ்ட்டை ஆரம்பிக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மவுஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு லெஃப்ட் பட்டன் மவுஸில் லெஃப்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா அது அந்த டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு கரெக்டான இடத்துல காப்பி பண்ணி இன்சர்ட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கீபோர்டில் ஒரு சில ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. அது என்னென்னாக்கா பிகினிங் ஒரு லைனுக்கு ஆரம்பத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுனாக்கா டெக்ஸ்ட் எழுதுறது ஹோம்ன்ட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் கர்சர் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் லைனுக்கு போயிடும். அதே இடத்துல எண்ட் அப்படின்னாக்கா அது லைனோட ஸ்டேட்மெண்ட்டோட சென்டென்ஸோட கடைசி இதுக்கு போயிடும். ஸோ இதுதான் இன்சர்ட்டிங் டெக்ஸ்ட் எப்படி தான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டாப் ஆஃப் த டாக்குமெண்ட் அந்த கர்சர் வந்து டாப் ஆஃப் த டாக்குமெண்ட் கொண்டு போகணுன்னா கண்ட்ரோல் ஹோமு, அதேட்டம் அந்த எண்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்டில் அந்த கர்சரை கொண்டு வரணுனாக்கா கண்ட்ரோல் எண்டு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டைப் த டெக்ஸ்ட் டு இன்சர்ட். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த இடத்துல இந்த கர்சர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 4.3.3 ஸ்பேஸ் பார் அண்ட் டேப்ஸ். கம்ப்யூட்டரில் பார்க்கலாம் ஸ்பேஸ் பார்னு ஒன்று இருக்கும், அதோட டேப்னு ஒன்று இருக்கும். ஸ்பேஸ் பார் நல்லா நீட்டமாக இருக்கும், அது டேப் பாருங்கனாக்கா உங்களுக்கு சின்னதாக இருக்கும், 2 ஏரோ மார்க் போட்டிருக்க மாதிரி இருக்கும். சரி, யூஸ் அ ஸ்பேஸ் பார் ஆஸ் அ செப்பரேட்டர் ஆஃப் யுவர் words and sentence. Don't use the space bar to move the insertion point across the line of the text, known as spacing across a line. If you press the space bar, word will make additional space, which you will then have to delete. Avoid using the space bar to create columns of the text. Instead, you can use tab keys. ஸோ இந்த ஸ்பேஸ் பார் பார்த்திங்கன்னா எதுக்குன்னா நீங்கள் ஒரு லெட்டர் அடித்த வாட்டி இல்லை டக்குன்னு நீங்கள் ஒரு ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னாக்கா அது ஒரு லெட்டருக்கு இன்னொரு லெட்டருக்கு நடுவில் ஒரு கேப் உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு ஸ்பேஸ் உருவாக்கும். ஸோ ஒரு லெட்டர் முடிஞ்சு போச்சு, அடுத்த லெட்டர் ஆரம்பிக்குது, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியேட்டுக்காக இந்த ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் பார் இந்த காலம் க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்பேஸ் பார் நீங்கள் வெறும் இந்த சொல்லியிருக்க விஷயத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாக்கா என்ன ஆகும்னாக்கா இந்த ஸ்பேஸ் பாரை அடிஷ்னலாக ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்பேஸ் பார் தட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அடிஷ்னலாக ஸ்பேஸ் க்ரியேட் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் எல்லாம் அடிக்கிறதுக்கு நீங்கள் பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெலீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது அவாய்டு பண்ணுறதுக்காக நீங்கள் சப்போஸ் ஸ்பேஸ் பார் இது க்ரியேட் பண்ணணும், காலம்ஸ் க்ரியேட் பண்ணணுனாக்கா நீங்கள் டேபுங்கிற ஒரு கீ இருக்கும், அது நீங்கள் கம்ப்யூட்டர் கீபோர்ட்லேயே பார்க்கலாம். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் காலம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 4.3.4 பேராகிராஃப் மேக்கர்ஸ். இப்போ பேராகிராஃப் எப்படி செய்யணும்? யூ மே ஃபைண்ட் இட் ஈஸியர் டு டைப் வென் யூ கேன் see the written space and tab in your documents. If so, click on the show hide button on the standard toolbars to display the mark. Click on the symbol again and hide them.
இப்போ பேராகிராஃப் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னாக்கா பக்கத்துலேயே சிம்பிள்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் மறுபடியும் அந்த ஸ்பேஸுக்கோ இல்லை டேபுக்கோ உங்கள் டாக்குமெண்ட்டை கொண்டு போகணுன்னாக்கா நீங்கள் வந்து ஷோ இல்லாட்டி ஹைடு பட்டன் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த ஸ்டாண்டர்ட் டூ பால்ஸை வந்து டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மார்க் மேலே கொடுத்துருக்க மார்க்கு அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த சிம்பிள் மறுபடியும் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஷோ பண்ணலாம் இல்லாட்டி ஹைடு பண்ணலாம் அந்த இது டாக்குமெண்ட்டை. நெக்ஸ்ட்டு 4.3.5 செலக்டிங் ஹைலைட்டிங் டெக்ஸ்ட். அந்த ஹைலைட்டிங்னாக்கா நம்ம எப்படி அண்டர்லைன் பண்ணுறோம் எழுதும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிஸ்டம் நம்ம பண்ணுறது, கம்ப்யூட்டரில் பண்ணுறது. டு சேஞ்ச் த attributes ஆஃப் த டெக்ஸ்ட் இட் மஸ்ட் பி ஹைலைட்டட் ஃபர்ஸ்ட். Select the text by dragging the mouse over the desired text while keeping the left mouse button depressed. Hold down the shift key on the keyboard while using the arrow buttons to highlight the text. The shortcut for selection the position of the text are. நீங்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்க, ஏதாவது டைப் பண்ணிட்டீங்க, அந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான விஷயம்லாம் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னாக்கா இன்றைக்கி நீங்கள் எழுதும்போது என்ன பண்ணுவீங்க, ஒன்று அண்டர்லைன் பண்ணுவீங்க, இல்லாட்டி ஹைலைட் மார்க்கர்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் சிஸ்டமில் என்ன சொல்கிறாங்கனாக்கா உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மவுஸ் எடுத்துக்கணும். மவுஸ் எடுத்துகிட்டு நீங்கள் மவுஸ் வந்து ட்ராக் பண்ணணும், அந்த டெக்ஸ்ட் மேலே ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா அது அப்படியே உங்களுக்கு அந்த பட்டன் டிப்ரெஸ் ஆகும்போது அழுத்தும் போது அந்த வேர்டு மட்டும் ஹைலைட் ஆகும். அதே மாதிரி ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. என்னென்னாக்கா ஷிஃப்ட் கீ வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த கீபோர்டு வந்து யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஆரோ பட்டன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் ட்ராக் பண்ணிங்கனாக்கா அந்த வார்த்தை வந்து ஹைலைட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சில ஷார்ட்கட் கீஸ் இருக்குது, அந்த பொசிஷன் தகுந்த மாதிரி. அது என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது செலக்டிங் த போர்ஷன்ஸ் ஆஃப் த டெக்ஸ்ட். என்ன ஷார்ட்கட் கீஸ்னாக்கா இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். 6.2.6 அப்படின்னு சொல்லிட்டு செலக்டிங் டெக்ஸ்ட்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் ஹைலைட் ஆகும். இந்த ஹைலைட்காக ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஹோல் வேர்ல்டு, அதாவது ஹோல் வேர்டு ஃபுல் எல்லா வேர்டையும் நீங்கள் இது பண்ணணும், செலக்ட் பண்ணணுனாக்கா டபுள் கிளிக் பண்ணணும். ஒரு வேர்டுக்கு மேலே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் அந்த வேர்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஹோல் பேராகிராஃப் அப்படின்னாக்கா ட்ரிபிள் கிளிக் பண்ணணும். சரியா, 3 டைம் அந்த மவுஸை கிளிக் பண்ணினாக்கா அந்த பேராகிராஃபே உங்களுக்கு ஹைலைட் ஆகும். செவரல் வேர்ட்ஸ் ஆர் லைன்ஸ், ட்ராக் த மவுஸ் ஓவர் த வேர்ட்ஸ் ஆர் ஹோல்டு ஷிஃப்ட் கீ யூஸிங் த ஆரோ கீ. ஓகே, நீங்கள் செவரல் லைன்ஸ், ஒரு சில லைன்ஸ் உங்களுக்கு தேவையான லைன்ஸு, இப்போ மேலே கொடுத்த மாதிரி தேவையான லைன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணணுனாக்கா நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா அதை அந்த மவுஸை வந்து அந்த வேர்டு மேலே அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணணும். அப்படி இல்லைனாக்கா ஷிஃப்ட்டை அழுத்திட்டு அந்த ஆரோ மார்க்கு கீஸை நீங்கள் நவுத்துனீங்கனாக்கா அந்த நீங்கள் விருப்பப்பட்ட வேர்ட்ஸோ இல்லை சென்டென்ஸோ நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 3 வகை கொடுத்துருக்காங்க. அப்புறம் 4வது டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் டாக்குமெண்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும், ஹைலைட் பண்ணணுன்னாக்கா எடிட்டில் போயிட்டு செலக்ட் ஆல்னு ஒரு கமாண்டு கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு மெனு பாரில் இருக்கும், எல்லாமே ஆகும். அப்படி இல்லைனாக்கா ஷார்ட்கட் கீஸ் கண்ட்ரோல் ஏன்னு கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு ஃபுல் டாக்குமெண்ட்டும் ஹைலைட் ஆகும். கடைசியாக என்ன சொல்கிறீங்கனாக்கா நீங்கள் டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் டீசெலக்ட் த டெக்ஸ்ட் பை கிளிக்கிங் எனிவேர் அவுட் சைட் ஆஃப் த செலெக்ஷன் ஆஃப் த பேஜ் ஆர் ப்ரெஸ் த ஆரோ கீ ஆன் த கீபோர்ட். நீங்கள் டாக்குமெண்ட்டுக்கு வெளியே வந்து சைடில் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா, மவுஸை கிளிக் பண்ணிங்கனாக்கா இல்லை ஆரோவை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஃபுல்லாகவே செலக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4.3.6 டெலிட்டிங் டெக்ஸ்ட். யூஸ் த பேக் ஸ்பேஸ் அண்ட் delete keys on the keyboard to delete text. Backspace with delete will delete the text to the left of the cursor and delete will erase the text to the right. To delete a large selection of text, highlight it using any of the methods outlined above the press the delete key. சரி, இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒன்று பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி டெலிட்டுங்கிற கீ யூஸ் பண்ணலாம். பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணும்போது ரிவர்ஸில் உங்களுக்கு டெலிட் ஆகிட்டு போகும். இதே டெலிட்டுங்கிற கீ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபார்வர்டில் டெலிட் ஆகிட்டு போகும். அதே ஆட்டம் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீஸ் என்னன்னாக்கா நீங்கள் டெலிட்டிங் கீ அழுத்தினாக்கா இல்லை டெலிட் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 4.3.7 ரீப்ளேசிங் டெக்ஸ்ட். ஓகே, நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க தெரியாதரமா, மறுபடியும் அது வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை ரீப்ளேசிங்.
இல்லாட்டி அந்த இடத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது எழுதணும் அப்படின்னாக்கா ரீப்ளேசிங். அது என்னென்னு பார்ப்போம். Word can be combined the steps of the deleting unwanted text, positioning the insertion of the point and inserting replacement text. To replace text, follow the steps given below. இப்போ தேவையில்லாத விஷயம் எல்லாமே, தட் இஸ் வேர்டு எல்லாமே நம்ம இது பண்ணியிருக்கோம். அது சப்போஸ் சில வேர்டெலாம் இன்சர்ட் பண்ணணுனாக்கா, ரீப்ளேஸ் பண்ணணுனாக்கா அது என்ன அப்படின்ட்டு ஒரு சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு செலக்ட் த டெக்ஸ்ட் டு பி ரிமூவ்ட் ஆஸ் எக்ஸ்பிளைன் அபவ். மேலே கொடுத்துருக்க மாதிரி அவங்க என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு கர்சரை வச்சு எந்த இதை டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணணுமோ அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடும் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஸ்டார்ட் டைப்பிங் த நியூ டெக்ஸ்ட். அப்சர்வ் தட் த நியூ டெக்ஸ்ட் இஸ் ரீப்ளேசிங் த செலக்டட் டெக்ஸ்ட். இப்போ அந்த டெலீட் பண்ண இதில் வந்து கர்சர் இருக்கும், அங்கே மறுபடியும் நீங்கள் டைப் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய வார்த்தை அதில் எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ கேன் ஆல்சோ ரீப்ளேஸ் த டெக்ஸ்ட் பை செலக்டிங் த டெக்ஸ்ட், then deleting it using delete keys, and then start typing the new text. ஸோ நீங்கள் எந்த வார்த்தையை மாற்றுமோ அந்த வார்த்தையை வந்து நீங்கள் டெலிட் பண்ணி மாற்றி என்ன டைப் பண்ணுமோ அந்த வார்த்தையை எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 4.3.8 கிளிக் அண்ட் டைப். கிளிக் பண்ணி டைப் பண்ணுறது, இது ஒரு டெக்னிக். என்னன்னு பார்ப்போம். This feature allows you to insert the text anywhere in the page. Move the cursor in the page where you want to insert the text. Double click the start typing. Click the and type is also useful to inserting tables, charts and other graphics in a blank area of a document. When you insert an item, click and type automatically formats the item according to where you insert it. இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு இதை இன்சர்ட் பண்ணணும், டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணணுன்னாக்கா நீங்கள் இன்னொரு வகையில் பண்ணலாம். என்னென்னாக்கா அந்த கர்சர் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு மாற்றணுமோ அங்கே நீங்கள் வச்சு கிளிக் பண்ணணும். அதாகட்டும் அப்புறமா நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ண வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் டைப் அடித்து முடித்த வாட்டி எந்த ஒரு டேபிள்ஸ் ஆகட்டும், இல்லை சார்ட் ஆகட்டும், இல்லை கிராஃபிக்ஸ் ஆகட்டும், அது வந்து பிளாங்க் ஏரியாவில் நீங்கள் டாக்குமெண்ட்டில் இன்சர்ட் பண்ணி வைக்கலாம். நீங்கள் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணும்போது கிளிக் அண்ட் டைப் வந்து ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் இன்சர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட். சரி, இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஃபார்மேட் பண்ணணும் நீட்டாக. அதுக்கு என்ன பண்ணணும்? யூஸிங் த ஃபார்மேட்டிங் டூல் பார்ஸ் is easiest way to change many attributes of the text. If the toolbars as shown below is not displayed on the screen, select Home tab. Under the Home tab you can select Decide Formatting Commands. Under Font, Paragraph Subtask as per the diagram given below. இப்போ இந்த நீங்கள் டைப் பண்ணியிருக்க டாக்குமெண்ட் வந்து ஃபைனலாக ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னாக்கா, அது நீட்டாக ஃபார்மேட் பண்ணணுனாக்கா அதுக்கு நிறைய வகைகள் இருக்குது. அதில் இந்த டூல் பார்ஸ்னால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணுனாக்கா, நீங்கள் இந்த டூல் பார்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த பிக்சரில், அதில் டூல் பார்ஸ்ன்ட்டு ஒன்று இருக்கும். அந்த டூல் பார்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி ஹோம் டேப்னு செலக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஹோம் டேபு கீழே உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு டிசைட் ஃபார்மேட்டிங் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அதில் வந்து ஃபாண்ட்டுங்கிற இடத்துல நீங்கள் பேராகிராஃப் சப்டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை செலக்ட் பண்ணலாம். அது இங்கே உங்களுக்கு டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த என்ன மாதிரி எழுத்து வேணும் அப்படின்ட்டு ஃபாண்ட் மெனுவில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்புறம் போல்டாக வேணுமா, எட்டாலிக்காக வேணுமா, இல்லை அன்லைனாக வேணுமான்னு சொல்லிட்டு அந்த BIU அப்படின்ட்டு இருக்குது. அப்புறம் நம்பர்டு அண்ட் புல்லட் லிஸ்ட்டு, நம்பர் வேணுமா புல்லட் லிஸ்ட் வேணுமா அப்படின்ட்டு, லெஃப்ட்டில் இருக்குமா, சென்டரில் இருக்குமா, ரைட்டில் இருக்குமா அப்படின்ட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இன்க்ரீஸில் வேணுமா, டிஸ்க்ரீஸில் வேணுமா, இல்லை இன்டென்டில் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் அந்த டூல் பார்லே இருக்குது. நெக்ஸ்ட் ஃபாண்ட் ஃபேஸ். ஃபாண்ட் ஃபேஸ்னால் என்னென்னு பார்ப்போம். Font is the basically typeface in which your word are displayed. Fonts comes in the families such as Times New Roman or Arial. Each font family has a specific way of formatting individual letters. Click the arrowhead to the right of the font name box and under font formatting subtask menu to view the list of the fonts available. Scroll down to the font you want and select it by clicking on the name once with the mouse.
ஸோ இந்த ஃபாண்ட்டுங்கிறது எதுவும் கிடையாது. அந்த ஏற்கனவே கொடுத்துருக்க மேலே கொடுத்துருக்க பிக்சரில் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஃபாண்ட்டுங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஃபாண்ட்டில் 2 வகையான ஒரு ஃபார்மேட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஸ்டைல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று டைம்ஸ் நியூ ரோமன், அதில் நிறைய வகையான ஃபாண்ட்ஸ் இருக்குது. இன்னொன்று ஏரியல், அதில் நிறைய வகையான ஃபாண்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் ஃபாண்ட் ஃபார்மேட்டிங் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா, கிளிக் பண்ணிங்கனாக்கா, நீங்கள் எந்த வகையான எந்த ஸ்டைலில் உங்களுக்கு ஃபாண்ட்டு ஸ்டைல் வேணுமோ அது நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஃபாண்ட்டு சைஸும் அதே இடத்துல பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாண்ட் சைஸுன்னு ஒன்று இருக்குது. அதில் 1லேருந்து 72 இன்ச் வரைக்கும் அந்த ஃபாண்ட்டோட பாயிண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு தேவையான மாதிரி நீங்கள் எந்த நம்பரை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். பெஸ்ட்டான நம்பர்ஸ் எதுனாக்கா 10லேருந்து 12 தான் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு பேராகிராஃப் எழுதுறதுக்கு நல்ல நீட்டான விசிபிளான பெஸ்ட்டு ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நீட்டாக வியூ ஆகும். 10லேருந்து 12க்குள்ளே நீங்கள் வச்சிங்கனாக்கா நல்லா நீட்டாக வியூ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபாண்ட் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அதுவும் அங்கே சைட்லேயே இருக்கும். அந்த டிஸ்பிளே டூல் பாரில் உங்களுக்கு போல்டில் இருக்குது, இட்டாலிக்கில் இருக்குது, அப்புறம் அண்டர்லைனில் இருக்குது. இந்த 3 வகையில் இருக்குது. உங்கள் லெட்டருக்கு தேவை மாதிரி உங்கள் டாக்குமெண்ட்ஸ்க்கு தேவையான எது வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் அலைன்மெண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, டெக்ஸ்ட் கேன் பி அலைன்ட் டு த லெஃப்ட், சென்டர் அண்ட் த ரைட். அந்த மேலே கொடுத்துருக்க அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னாக்கா அதில் அலைன்மெண்ட்டில் லெஃப்ட் சைடில் வேணுமா, இல்லை சென்டரில் வேணுமா, இல்லை ரைட் சைடில் வேணுமான்ட்டு இருக்கும். உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதையும் அலைன் பண்ணிக்கலாம். அதோட நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் லிஸ்ட்டு வாரியாக வேணுமா, புல்லட்டடாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது நெக்ஸ்ட் லெசனில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இருந்தாலும் அந்த ஃபார்மேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது செலக்ட் பண்ணினாக்கா அது தகுந்த மாதிரி வரும். அதாட்டம் உங்களுக்கு இன்டென்ட் பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸில் வேணுமா, இல்லை டிக்ரீஸில் வேணுமா, இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேராகிராஃபு சம்மந்தப்பட்ட விஷயம் இது சைடில் பார்த்திங்கனாக்கா பேஜோட சைடில் இருக்கும். அது வந்து இன்க்ரீஸ் லெவலில் வேணுமா, டிக்ரீஸ் லெவலில் வேணுமான்னு கேட்குறாங்க. அதோட அவுட் சைட் பார்டர், இந்த டாக்குமெண்ட்டோட அவுட் சைட் பார்டர் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டு சுற்றி வேணுமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் வேணும்னா பண்ணிக்கலாம். அப்புறம் ஹைலைட் கலர், நீங்கள் ஹைலைட் பண்ணியிருக்க டெக்ஸ்ட்டோட கலர் வந்து எப்படி வேணாலும் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அது எந்த கலரில் வேணாலும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான ஆப்ஷன் அங்கே இருக்குது. அந்த டூல் பாரில் பார்த்தா தெரியும். அதை வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதோட டெக்ஸ்ட்டு கலர், ஹைலைட் கலர் வேறு, டெக்ஸ்ட் கலர் வேறு. டெக்ஸ்ட் கலர்னாக்கா அந்த வேர்டே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஃபுல்லாக கலர் மாற்றிக்கலாம். நம்ம எந்த கலர் தேவையோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இதெல்லாமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ், இப்போ கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்திங்கனாக்கா ஃபாண்ட்ஸோட dialog box போட்டிருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். The font dialog box allows you to choose from the larger selection of formatting using home font formatting subtask menu. Is the easiest way to format text. If you cannot format text using this method, then use font dialog box option. Select home font subtask and click on the down arrow key located at the lower right side of the subtask menu to access the font dialog box. இப்போ இந்த font dialog box பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பெரிய பெரிய இது ஃபார்மேட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த ஃபார்மேட் எப்படி பண்ணணுனாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டாஸ்க் பாரில் போய்ட்டு ஹோம்ன்ட்டு இருக்கும். ஹோமில் போய்ட்டு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணணும் அந்த சப் டாஸ்க்கை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே போய்ட்டு உங்களுக்கு லோவர் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா சப் டாஸ்க் மெனு இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஃபாண்ட் டைலாக் பாக்ஸ் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதிலே சைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டோட டிசைன் ரெகுலராக, இட்டாலிக்கா, போல்டு இட்டாலிக்கா எல்லாமே நீங்கள் பார்த்து உங்களுக்கு டாக்குமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபார்மேட் பெயிண்டர் சைட்லேயே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் ஒரு ஷார்ட்கட் கீ அது. அண்ட் ஹேண்டி ஃபீச்சர் ஃபார் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் இஸ் த ஃபார்மேட் பெயிண்டர் located on the home tab under clipboard subtask menu. For example, if you have formatted a paragraph heading with a certain font face, size and style, and you want to format another heading at the same way, you do not need to manually add each attribute to the new headline instead of using a format painter by following these steps. இந்த ஃபார்மேட் பெயிண்டருங்கிறது உங்களுக்கு ஒரு ஈஸியான உங்கள் டாஸ்க்கை வந்து ஈஸியாக வந்து முடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா ஒரு பேராகிராஃபை ஆல்ரெடி ஃபார்மேட் பண்ணி வச்சிட்டிங்க அதோட ஹெட்டிங்கை. அது வந்து
ஒரு சர்டன் ஃபாண்ட் ஃபேஸில் இருக்குது, சைஸில் இருக்குது, ஸ்டைலில் இருக்குது அந்த பேராகிராஃபோட ஹெட்டிங்கு. அது வந்து நீங்கள் ஃபார்மேட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, இன்னொரு ஹெட்டிங் கூட பண்ணணுன்னு நினைக்கிறீங்கனாக்கா, இது மேனுவலாக பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த ஃபார்மேட் பெயிண்டருங்கிறது யூஸ் பண்ணிங்கனாக்கா ஈஸியாக இருக்கும். அது எப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, பிளேஸ் த கர்சர் வித்தின் த டெக்ஸ்ட் தட் கண்டெய்ன்ஸ் த ஃபார்மேட்டிங் யூ வாண்ட் டு காப்பி. நீங்கள் எந்த ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணணுமோ அதுக்கு மேலே வந்து கர்சரை ப்ளேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. கிளிக் த ஃபார்மேட் பெயிண்டர் பட்டன் இன் த ஸ்டாண்டர்ட் டூல் பார்ஸ். நோட்டீஸ் தட் யுவர் பாயிண்டர் நவ் ஹேஸ் அ பெயிண்ட் ப்ரஷ் பிசைட் இட். இப்போ நீங்கள் எந்த வேர்டு ஃபார்மேட் பண்ணுமோ அது வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் அந்த ஃபார்மேட் பெயிண்டருங்கிற மேலே கொடுத்துருக்க அந்த ப்ரஷ் மாதிரி ஒரு சிம்பிள் வந்திருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா highlight the text you want to add the same format to with the mouse and release the mouse button. அதுக்கப்புறம் அந்த இதை வச்சு அந்த பெயிண்ட்டு அந்த சிம்பிளை வச்சு ஃபுல்லாக ஹைலைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிங்க மவுஸ் பட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. To add the formatting to multiple selection of tasks, double click of the format painter button instead of clicking once. The format painter then stays active until you press the escape key to turn it off. இப்போ உங்களுக்கு எத்தனை இது வேர்ட்ஸு இல்லை எத்தனை டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணுமோ அத்தனை செலக்டை பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த ஃபார்மேட் பெயிண்டர் டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அது வந்துடும். அதே மாதிரி நீங்கள் எஸ்கேப் பட்டன் ஆகிற வரைக்கும் அந்த ஃபார்மேட் பெயிண்டருங்கிற ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்கணும். அதனால் உங்களுக்கு தேவையான விஷயம் நீங்கள் செஞ்சு முடிச்சாட்டி எஸ்கேப் பட்டன் கொடுத்துடணும் அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இன்டெக்ஸ் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு, வாட் வில் ஹேப்பன் டு த கர்சர் வென் யூ யூஸ் த ஃபாலோயிங் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். இப்போ நீங்கள் கர்சரை வச்சு இப்போ கீழே கொடுத்துருக்க ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஹோம் எண்டு கண்ட்ரோல் எண்ட். ஸோ இதெல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது ஆன்சர் பண்ணுங்கள், பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்ட்டு. வாட் ஆர் த ஷார்ட்கட்ஸ் ஃபார் செலக்டிங் அ ஹோல் வேர்ட், whole para, several word or lines, enter a document. ஒரு ஷார்ட்கட் கீஸ் என்ன, அதாவது ஒரு முழு வேர்டு எழுத்தை வந்து முழு எழுத்தை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட்டு, அதே முழு பேராகிராஃபை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட்டு, நிறைய வேர்ட்ஸோ இல்லை நிறைய லைன்ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட்டு, என்டையர் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட், இது இப்போ நம்ம படித்தோம். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. It is a good practice to insert many spaces. You need to move the text across the line. இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒரு லைனில் வந்து அப்படியே எழுதணுனாக்கா நிறைய ஸ்பேஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறது, அதாவது நிறைய ஸ்பேஸை தட்டுறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லுங்கள். We can use backspace key to delete smaller selection of text. நம்ம சின்ன சின்ன டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு பேக் ஸ்பேஸ் கீ வந்து அதாவது டெலிட் பண்ணுறதுக்கு பேக் ஸ்பேஸ் கீ வந்து யூஸ் பண்ணலாங்கிறாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லுங்கள். ஏரியல் இஸ் அ ஸ்டைல் மெனு நேம். அதாவது ஏரியலுங்கிறது ஒரு மெனுவோட ஸ்டைலான நேம், அது ஸ்டைல் மெனுவோட நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லுங்கள். த ஃபாண்ட் சைஸ் இஸ் மெஷர்ட் இன் பாயிண்ட்ஸ். இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து பாயிண்ட்ஸ்லாம் மெஷர் ஆகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸானு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி தான், ஏன்னா இப்போ தான் படிச்சிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இவ்வளோ தான்.